அம்மா எனக்கு பசிக்குது என்று கூற 2 minutes ரெடி பண்ணிடுறேன் என்று சொல்லிவிட்டு சமையலறைக்குள் நுழைந்தாள். ரக்ஷி குட்டி அண்ணனை பற்றி பேசியதும் அவளுக்கு தனது முதல் குழந்தையின் ஞாபகம் வந்தது. குழந்தையை பற்றி வர்ஷாவிற்கும் தெரியாது, கௌதமிற்கும் தெரியாது. அவளது குழந்தையை தேடி பல டிடெக்டிவ்களிடமும் கேட்டு பார்த்து விட்டாள். ஆனால் க்ளூ எதுவும் கிடைக்கவும் இல்லை. இனி அவளது தந்தை மட்டும்தான் பாக்கி. ஆனால் அவரிடம் சென்று உண்மையை வாங்குவது அவ்வளவு சுலபமான காரியமில்லை என்பது கல்கிக்கு நன்றாக தெரியும். என்ன செய்வதென்று யோசித்தபடி ரக்ஷி குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு அவளை உறங்கவும் வைத்தாள் கல்கி. அப்போது அவளது போன் அடிக்கவும் எடுத்து பார்த்தாள். அவளது தந்தை தான் அழைத்திருந்தார். அதை ஏற்று பேசும் மனநிலையில் கல்கி அப்போது இல்லை. அதனால் அதை அணைத்துவிட்டு உறங்கி போனாள். அடுத்த நாள் காலை கல்கி கண் விழிக்கும் போது ரக்ஷிதா அரை தூக்கத்தில் அமர்ந்திருந்தாள். அதை பார்த்து புன்னகைத்தவள் எழுந்து சென்று குளித்த உடை மாற்றிவிட்டு வெளியே வந்தாள். கல்கியின் தந்தையிடம் இருந்து பல மிஸ்டு கால்ஸ் வந்திருந்தது. அதையெல்லாம் புறம் தள்ளியவள் போனை நோண்டி கொண்டிருக்க அப்போது லக்ஷ்மி காலிங் என்று அவளுக்கு அழைப்பு வந்தது. அந்த பெயரை பார்த்ததும் கல்கியின் முகத்தில் ஒரு சிறு புன்னகை. அதை அட்டன் செய்து காதில் வைத்தாள் கல்கி. எதிரே லக்ஷ்மியின் குரல் கேட்பதற்கு பதில் கல்கியின் தந்தையின் குரல் கேட்டது. நீ இன்னும் என்னோட பொண்ணுதானே, இல்ல எங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டியா என்று அவர் கோபமாக கூற, இப்ப என்ன விஷயமா கால் பண்ணீங்கப்பா என்று சாதாரணமாக கேட்டாள். என்ன ஆட்டிடியூட் இது கல்கி? ஹோட்டல்ல ஏன் நீ அப்படி நடந்துகிட்ட? வர்ஷா உன்னோட தங்கச்சி கல்கி. திரும்பியும் கௌதம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? அது எப்படி வெக்கமே இல்லாம இப்படி எல்லாம் பண்ற என்று கேட்டவரிடம் பதில் பேசாமல் மௌனமாக இருந்தாள் கல்கி. அதை எதிர்பார்த்தவராக ராஜசேகர் தொடர்ந்தார். உன் தங்கச்சி கிட்ட பப்ளிக்ல இப்படியா நடந்துப்ப? நீ எல்லாம் ஒரு பொண்ணா என்று இவர் இன்னும் கத்த, அதையெல்லாம் கேட்டும் கேட்காதது போல் இருந்தாள் கல்கி. இங்க பாரு கல்கி, நீ வர்ஷா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேக்கலனா நீ என்ன எங்களை ஒதுக்கி வைக்கிறது? நீ என் பொண்ணே இல்லன்னு தலை முழுகிட்டு போயிட்டே இருப்பேன் என்று அவர் எச்சரிக்கை விடுக்க, இவள் அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது. மன்னிப்புன்றது தானா மனசுல இருந்து கேட்கணும். இப்படி கேட்க வைக்க கூடாது. மோரோவர் நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க, அவ பண்ணதுக்கு இது கம்மிதான் என்று அலட்சியமாக கூறிவிட்டு கல்கி போனை கட் செய்ய போக, கல்கியின் அப்பா ராஜசேகர், நாங்க தான் உனக்கு தேவையில்ல, உன்னோட ஆன்டியுமா உனக்கு தேவையில்ல என்று கோபமாக கேட்டார். அப்போதுதான் லட்சுமியின் போனிலிருந்து கால் வந்தது ஞாபகத்திற்கு வந்தது. அதை கேட்டவள் போனை வைக்காமல், ஆண்டியா, அவங்களுக்கு என்னாச்சு என்று அதிர்ச்சியுடன் கல்கி கேட்க, அவங்களுக்கு பிரைன் டியூமர், நீ ஹாஸ்பிட்டல் வந்து கூட பார்க்க மாட்டல, அதான் நீ அவங்களுக்கு செய்யற நன்றி கடனா என்று அவர் கேட்க, அதை கேட்டவள் அதிர்ச்சி அடைந்தாள். ராஜசேகர் 2 குழந்தைகளையும் கொடுத்து விடும்படி கூறிய போதும், கல்கி அவளது டெலிவரியின் போதும், உயிருக்கு போராடி கொண்டிருந்த போதும், கல்கி அமெரிக்காவில் இருந்த போதும் உடலாலும் பணத்தாலும் உதவி செய்த ஒரே உயிர் அவளது அத்தை லட்சுமி தான். கல்கியின் கண்முன் அனைத்தும் வந்து செல்ல, நான் உடனே கிளம்பி வரேன் என்று கூறிவிட்டு போனை கட் செய்தாள் கல்கி. எபிசோட் 10. ரக்ஷியும் அபினவும் சந்தித்தாள். அத்தை லட்சுமிக்கு பிரெயின் டியூமர் என்று கல்கியின் அப்பா ராஜசேகர் சொல்ல, அவள் கண்முன் அனைத்தும் வந்து சென்றது. நான் உடனே கிளம்பி வரேன் என்று கூறிவிட்டு போனை கட் செய்தாள் கல்கி. கல்கிக்கு மிகவும் கஷ்டமாக்கி போனது. மௌனமாக தலை சீவியவள் ரக்ஷிதாவை திரும்பி பார்த்தாள். ரக்ஷி குட்டி சுகமாக தூங்கி கொண்டிருந்தாள். அதை பார்த்தவள் அவளுக்காக ஒரு நோட்டீஸ் எழுதி ஒட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். வேகமாக ரூமிலிருந்து வெளியே வந்த கல்கி லிப்டில் ஏறினாள். அங்கு நீட்டாக டிரெஸ் செய்திருந்த 2 பெண்கள் எதை பற்றியோ விவாதித்துக் கொண்டிருந்தனர். அதில் ஒருவள், நாம அவனை கொஞ்சம் ஹார்ட்டா ட்ரீட் பண்றோமோன்னு எனக்கு பயமா இருக்கு, நீ அவனை அடிச்சிருக்க வேணாம். மற்றொருவள், என்ன பேசுற நீ? அந்த பையனை நீ பார்த்தல்ல, அந்த பையன் அடி வாங்கினா கூட பெருசா எதுவும் பேச மாட்டேங்கிறான், ஸ்டர்பனா இருக்கான், ஒபீடியன்ஸ் வரணும்னா பண்ணி தான் ஆகணும், ஆனா அவனுக்கு ஆட்டிசம்னு நினைக்கிறேன் என்று கூற, அப்படியா, அதான் எப்பவும் மந்தமா இருக்கானா, எதை சொன்னாலும் ஸ்லோவா தான் புரிஞ்சுக்கிறான். இன்னொருவள், அப்படிதான் நினைக்கிறேன், அபி விஷயத்துல மிஸ்டர் விஜய் ஈஸ்வரன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாரு, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுதான்னு சொல்லுவேன். அவனுக்கு சாப்பாடு தரலாம் கூட பேசாம கோமா இருக்கானே தவிர அவங்க அப்பா கிட்ட கூட அதை பத்தி வாய் திறக்க மாட்டேங்கிறான், சோ நமக்கு பிரச்சனை இல்ல என்று கூறிட, அதை கேட்ட மற்றொருவளுக்கு பாவமாக, பாவம்
கொஞ்சம் ஐக்கியூ கம்மி, நாம எல்லாரும் இவ்ளோ ஸ்ட்ரிக்டா நடந்துக்க வேணாம் என்று முணுமுணுத்தாள். அப்படி அந்த இரு பெண்களும் பேசிக் கொண்டிருந்த நேரம் அந்த லிப்ட் அவர்கள் இறங்க வேண்டிய தளத்திற்கு வந்ததும் இறங்கினார்கள். அவர்கள் கூடவே கல்கியும் இறங்கிக் கொண்டாள். அவர்கள் விஜயின் பிரசிடென்ஷியல் சூட்டிலிருந்துதான் வந்திருக்க வேண்டும். கல்கியும் அவர்கள் பேசியதை கேட்டாள். ஆனாலும் அதில் மூக்கை நுழைத்துக் கொள்ள விரும்பாதவள் வேகமாக வெளியேறினாள். அப்போது ஒரு கேப் வந்து நிற்க அதில் ஏறப்போக அப்போது சற்று தள்ளி விஜய் பென்ட்லி காரில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு இடது பக்கத்தில் அவனுடைய மகன் அபினவ் அமர்ந்திருந்தான். ஆனால் அவன் முகம் கல்கிக்கு தெரியவில்லை. குழந்தை என்பதால் சீட்டின் உள்ளே அமர்ந்திருப்பது போன்று இருந்தது. அவனது தொப்பியும் பின்பக்கமுமே தெரிந்தது. அன்று ரூம் காரிடரில் விஜயின் குழந்தையிடம் பேசியது அவளுக்கு ஞாபகம் வந்தது. அபினவின் பின்பக்கத்தை பார்க்கையில் ரக்ஷிக்குட்டியின் உயரமும் வயதும் தான் அவனுக்கு இருக்கும் என்று நினைத்தாள். கல்கி கேபில் ஏறுவதற்கு முன் வேகமாக அவனை நோக்கி சென்றவளை முன்பே அவனது பாடிகார்ட் தடுத்தனர். மிஸ்ஸஸ் கல்கி, நேத்து மிஸ்டர் விஜய் உங்களை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே போன் நம்பர் வாங்கிட்டு போக வந்தீங்களா? இதெல்லாம் பழைய டெக்னிக், புதுசா ஏதாவது யோசிச்சுட்டு வாங்க மிஸ்ஸஸ் கல்கி என்று ஏளனமாக கூறினான் விஜயின் அசிஸ்டன்ட். அதை கேட்ட கல்கியின் புருவம் முடிச்சிட்டது. கடுப்பான கல்கி, விஜய் ஏன் இவர்களுக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருக்கிறான், நாகரீகமின்றி நடந்து கொள்கிறார்களே என்று நினைத்தவள் விஜயை பார்த்தாள். விஜயோ ஒரு கருப்பு நிற சூட்டில் கம்பீரமாக கல்கியை திரும்பி பார்த்தான். அவள் எதுவும் பேசாமல் ஓரிரு நொடிகள் மௌனம் காத்துவிட்டு, மிஸ்டர் விஜய், நர்சிசம்ன்றது ஒரு வகையான நோய். ஃப்ரீயா இருக்கும்போது அதை ட்ரீட் பண்ண நீங்க ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட போய் பாருங்க என்று கூறிவிட்டு வேகமாக சென்று கேபில் ஏறினாள். விஜய் ஒன்றும் புரியாமல் கல்கியை பார்த்து கொண்டிருந்தான். கல்கி ஹாஸ்பிட்டலை வந்து அடைந்தாள். வேக வேகமாக உள்ளே நுழைந்தவளை கடுகடுப்புடன் அவளை தந்தை ராஜசேகர் பார்த்தார். ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நேராக விஷயத்துக்கு வந்தாள். ஆன்டி எங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு என்று ஆதங்கமாக கேட்ட மகளை ஏளனமாக பார்த்த ராஜசேகர் அதை பற்றி பதில் கூறாமல், நீ உன்னோட அம்மா உனக்காக விட்டுட்டு போன கம்பெனிய வர்ஷாக்கு கொடுத்துட்டு அவகிட்ட மன்னிப்பு கேளு என்று எவ்வித கவலையும் இல்லாமல் கூறியவரை பார்க்க பார்க்க அவளுக்கு ஆத்திரமும் அருவெறுப்பும் தான் வந்தது. என்ன உளறீங்க, இங்க பேச வேண்டிய விஷயமா இது என்றாள் கல்கி. அதை கேட்ட ராஜசேகர், உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? என்ன குழி தோண்டி புதைக்காம விட மாட்டல்ல? 5 வருஷமா என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறதையே வேலையா வச்சிருக்க. உன் அத்தை மாதிரியே எனக்கும் டியூமர் தான் வரப்போகுது என்று சொன்னவரின் குரலில் டன் கணக்கில் ஆத்திரம். அங்கே அருகில் பெட்டில் ஒரு வயதான பெண்மணி படுத்திருந்தாள். ஒரு 50 வயது இருக்கும். தலையில் முடி இல்லை, கண்களில் உயிர் இல்லை. பார்த்தாலே தெரிந்தது சில நாட்களாக இங்குதான் அடைந்து கிடக்கிறார் என்று. முகத்தில் ஆங்காங்கே சுருக்கம். அது கல்கியின் அத்தை லட்சுமி. மெதுவாக காலை எடுத்து வைத்து லட்சுமியை நெருங்கினாள் கல்கி. ஆன்டியை பார்த்ததும் கல்கியின் கண்கள் சட்டென கலங்கி போனது. மெதுவாக ஆன்டியின் கைகளை கல்கி பிடிக்க, லட்சுமி, பார்க்க உங்க அம்மா மாதிரியே இருக்க கல்கி என்று அவளின் கையை அழுத்தி கூறினார். அப்போது லட்சுமியின் கைகள் நடுங்குவதை உணர்ந்தாள் கல்கி. அதை உணர்ந்தவளின் விழிகள் இன்னும் கண்ணீரை சுரந்தது. எத்தனை முறை இதே கையால் தன்னை தூக்கி இருப்பார், அரவணைத்திருப்பார். இப்போது படுத்த படுக்கையாக கிடக்கும் ஆன்டியை பார்க்க பார்க்க மனம் உடைந்து போனது கல்கிக்கு. அதை பார்த்த லட்சுமி, அழக்கூடாது கல்கி, எப்பவுமே நீ ஸ்ட்ராங். உன்னோட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவ்வளோ வேல்யூ இருக்கு. அதை வேஸ்ட் பண்ணாத. எப்பவுமே தைரியமா இருக்கணும். உன்னோட கஷ்டங்கள் தான் உன்னை வலிமையானவளா மாத்திருக்கு. எனக்கே ஏதாவது ஆனாலும் நீ தைரியமா இருக்கணும். எனக்கு என்ன, வாழ்ந்து முடிச்சிட்டேன். ஆனா நீ அப்படி இல்ல, இனிதான் வாழ போற, பாத்துக்கோ என்று ஆன்டி பெட்டிலிருந்தும் கல்கிக்கு நம்பிக்கையை கூறினார். கல்கி அமெரிக்காவில் இருந்தபோது அவளது தந்தை ராஜசேகர் அவளுக்கு ₹1 கூட அனுப்பியதில்லை. மகள் கைக்குழந்தையுடன் தனியாக இருக்கிறாளே என்று ஒரு சிறு பயமோ கவலையோ அவரிடத்தில் இருந்ததில்லை. ஆனால் லக்ஷ்மி ஆன்டி தான் அவளால் முடிந்த அளவிற்கு பணம் அனுப்புவாள், தினமும் பேசுவாள். அதுவே கல்கியை இதுநாள் வரை உயிர் போடும் வைத்திருக்க காரணம். தனக்காக சிந்திக்கவும் செயல்படவும் ஒரு உயிர் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வாள். என்ன கல்கி, சின்ன வயசுல இருந்து உன்னை தூக்கி வளர்த்தவங்க சாகணும்னு நினைக்கிறியா என்று கேட்ட தன் தந்தையை ஏறிட்டாள். கல்கிக்கு அவரின் மீது கோபம் வந்தாலும் அதையெல்லாம் அடக்கி கொண்டவள் ஆன்டியின் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தாள். பார்க்கும்போது ஆன்டியின் நிலை ரிஸ்க் என்றுதான் கல்கிக்கு தோன்றியது. இது ரொம்ப ரிஸ்க் கல்கி, இங்க இருக்கிற டாக்டர்ஸ் கைய விரிச்சிட்டாங்க. வர்ஷாவோட ப்ரொஃபசர் டாக்டரால மட்டும்தான் இத பண்ண முடியும். ஆனா வர்ஷா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டா கல்கி.
நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டாதான் பண்ணுவாளாம். அது போக அந்த கம்பெனியையும் அவகிட்ட மாத்தி கொடுத்தா கேக்குறேன்னு சொல்றா என்று ராஜசேகர் குரூரமாக மீண்டும் கம்பெனியிலும் வர்ஷா பற்றியுமே வந்து நிற்க கல்கி பதில் கூறாமல் ஆன்டியின் ரிப்போர்ட்டையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். உண்மையிலேயே ஆன்டியின் சர்ஜரி ரிஸ்கான ஒன்று. இங்கு யாரும் இதுபோல் ரிஸ்கான சர்ஜரி செய்ய மாட்டார்கள்.